ஏய் ஏப்பா இப்படி சத்தம் என்ன போட்டு பேசி பேசுற தெரியுமா அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. அவன் நினைக்கிறதா நடக்கணுமா, நம்ம நினைக்கிறது நடக்கிறதா? நான் நம்ம கலாச்சாரப்படி தான் நடக்கணும், அண்ணன் சொல்றதா நடக்கும்னு சொன்னேன். அவ அதெல்லாம் முடியாது, அவ இஷ்டப்படி தான் பண்ணுங்கிறா. அப்ப என்னத்துக்கு நான் இங்க இருக்கேன்? எப்பா ஏய் இருப்பா கொஞ்சம் அமைதியா பேசுப்பா. இருப்பா இதுகிட்ட எல்லாம் எப்படி நான் அமைதியா பேசுறது? ஏப்பா அவளு அப்படி வந்து வாட்சிட்டாளே இல்ல, என்ன பண்றது? அதுக்கு மீறி சண்டை ஓட்டன்னு வையே, நம்ம தான் குடும்பப்படுத்துறோம்னு ஊரெல்லாம் போய் சொல்லுவாள். ஆமா சொல்லுவா, நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரிப்பா இங்க வாருங்கப்பா, வாங்க என் கூட வாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். வாங்க. எங்கண்ணே? இந்த சுரண்ட போகிற பாதையில் யாராவது ஒருத்தர் நல்லா குறி சொல்கிறாராம். எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார். ஏற்கனவே நான் யாரையும் பார்த்ததில்ல. சரி ஒரு ஆள் சொல்கிறார போய் பார்த்துட்டு வருவோம்னு நினச்சேன். வந்துட்டாரு மோகன். இங்கே நந்தினி குறி கேட்க போறாராண்டி. இந்த ஆள் நெசம சாமி கும்பிட்டு என்னைக்காவது பார்த்துருக்கிறியா? அவ்வளவு பொய் தேசம். இதெல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்களேண்ணே. அப்புறம் எப்படி நீங்க போய்? ஏப்பா நான் நம்புறது இல்லை, வாழ்க்கை சில நேரம் நம்ப சொல்லுதுல. இப்படி வந்து வாச்சா என்ன பண்றது? எப்படியாவது உங்களையெல்லாம் காப்பாற்றி ஆகணுமே. வாங்க வாங்கப்பா, போயிட்டு வந்துடுறோமா? கிளம்பிட்டார். அப்படியே அகம் பிடிச்சி என்னமா தான் வருது. எனக்கு கூட்டிக்கு போய் எல்லாருக்கும் ஓதி கூட்டிட்டு வருவேன். அப்படியே ஜெயிலுக்கு போய் தொலைவான்னு நினைச்சா திரும்ப வந்துட்டார். அப்படியே வந்து ஆடுவாங்க. என்ன இளவு கொட்டை, என்ன இளவு தான் வேணும் இதுகளுக்கு. தம்பிகளுக்கு வேணும்னு அப்படியே 60ஆம் கல்யாணம் பண்ணுவாராம். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு வேணும்னு அவங்க விருப்பப்படிச்சு அடங்கு சுத்த மாட்டாராமா. எல்லாம் மனுஷனா இந்த ஆளு? சி கல் நெஞ்சக்கா. ஒன்றும் இல்லை. உன் விருப்பப்படியே இதை செய்யலாம், சரியா? கவலைப்படாத, சரியாயிடும். ஓகே? வாங்கப்பா, இங்கேதான்ப்பா. வாங்கப்பா வாங்க. ஏம்மா இருக்காரா? இருக்காங்க. ஐயா நீங்க போங்க. அண்ணே வணக்கம். வாங்க. வணக்கம். நீங்க இங்க வரதுல ரொம்ப சந்தோஷண்ணே. நீ ஒரு உட்கார், நான் சாதாரண ஆள் தானப்பா. உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. அண்ணே ஒரு 5 நிமிஷம்ண்ணே, உள்ள சந்தேகம் தான் கேட்க போயிருக்காங்க. வந்தோன்னா நம்ம போயிடலாம்ண்ணே. சரி கேட்டு வரட்டும். மற்றவங்க எல்லாரையும் சாப்பிட்டு வர சொல்லிடுறேன். சரி வரட்டும். அம்மா நீங்களாம் சாப்பிட போங்க, போய் சாப்பிட்டு வாங்க போங்க. அண்ணா எதுக்குண்ணே இதெல்லாம்? வேண்டாண்ணே. இப்போ சக்தி, இந்த மனுஷ பையிருக்கானே, நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம தான் நினைக்கிற போது ஒரு பெரிய அடி விழுகும் பாரு. அப்பத்தான் அவனுக்கு தெரியும் நம்மளையும் தாண்டி சில விஷயம் இருக்குன்னு. இப்போ கூட இதெல்லாம் கேட்டால் என் சிக்கல்லாம் தீரும்னு நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான் வந்து பார்ப்போம். அண்ணே வாங்கண்ணே உள்ள போகலாம். சரி வாங்க தம்பி. சரி. அண்ணன் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, பெரிய ஆளுங்க. ஏய் சும்மாரப்பா, சாமிக்கு முன்னாலே சின்ன ஆளு பெரிய ஆளுன்னு இருக்கு, எல்லாரும் ஒண்ணுதான். சேர் எடுத்து போடுப்பா.
நீங்களும் உட்காருங்க. பாத்துருவோமா? பாருங்க. ஐயா, எங்க குடும்பத்துல நாங்க வீட்டுல 4 ஆண்கள், ஒரு பொட்ட புள்ள. அந்த புள்ளையும் பேர் சொல்ல முடியாத ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு உங்க குடும்ப மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு. பாவப்பட்ட ஒரு தாய் தந்தைய பறிகொடுத்துட்டு தத்தளிச்ச குடும்பத்தை தாங்கி பிடிச்ச மூத்த அண்ணன் தேர்கால ஐயனை இழந்துபிட்டு குடும்பத்துக்காக பாடுபட்டு உழைச்சு இன்னைக்கு இந்த குடும்பத்தை ஊர்ல இருக்கிற மக்க மனுஷங்க மதிக்கிற மாதிரி மாத்தி இருக்கிறது மூத்த சகோதரன் தான். குடும்பத்தை சுமக்கிற தலைமக மேல தேவையில்லாத பழியெல்லாம் விழுகுது. சுத்தி நிக்கிற கூட்டம் எல்லாம் அவரை கெட்டவன்னு வசப்பாடுது. வீட்டுக்கு வந்த பொம்பளையெல்லாம் அவரை மோசமா சித்தரிக்குது. ஊரே மரியாதை கொடுத்து கொண்டாடின மனுஷனுக்கு சிறைவாசத்தை கொடுத்து உள்ள அனுப்பி வச்சது அந்த பொம்பளை கூட்டம் தான். மாசற்ற மாணிக்கத்தை மண்ணுக்குள்ள புதைச்சாலும் அது தன்னோட குணத்தை விடாம மின்னிக்கிட்டே தான் இருக்கும். அது போல என்னதான் ஏச்சு பேச்சு இருந்தாலும் அந்த மூத்த ஜீவன் இந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். உடன் பிறந்தவங்களை பிள்ளைங்க மாதிரி பார்க்கிற மனசுக்கு தம்பிகளால ஒரு குறையும் இல்ல. சாகுற வரைக்கும் ஒத்துமை குறையாது. ஆனா உடன் பிறந்தவங்க மூலமா வீட்டுக்குள்ள வந்த பெண்களால பெரும் பாதிப்பு இருக்கு.